அதே காலப்பகுதிகளில் தமிழர் விடிவுக்காக போராடிய இந்த விடுதலை போராட்ட அமைப்புகளோட சிங்கள தென்னிலங்கையில் போராட்ட அமைப்பு தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு சுதந்திரமாக உணர்வுபூர்வமாக இந்த நினைவேந்தல்களை சிறப்பிக்கிறாங்க. எங்களால் முடியாது. என்ன காரணம் என்று சொன்னால், அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒற்றுமை என்ற விதை எங்கள்கிட்ட கடைசி வரைக்கும் அது ஒரு கஷ்டமான விஷயம். ஈவன் இந்த வீடியோ பதிவு போடக்கல கூட எனக்கு கூட இந்த பதிவுக்கு எதிராக தமிழர் இருக்கான் பதிவு கொமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அரசியல் தான் முக்கியம், அவர்களோட நலன் தான் முக்கியம். 10 தமிழ் அரசியல்வாதியில் ஒருத்தன் போயிட்டு இது தொடர்பாக பேச்சுவார்த்தை ஆரம்பித்தான்னு சொன்னால் மிச்சம் 9 பேரும் அந்த ஒருத்தன் முன்னுக்கு போகிறான்னு சொல்லிட்டு அவனை விழுத்துறதுக்கான வேலைப்பாடுகளை எதிரணிகளோடு சேர்ந்து, அதாவது முக்கியமாக சிங்கள அரசியலோடு சேர்ந்து செய்வார்கள். அல்லது தமிழ் மக்கள் சார்ந்து யாராவது ஒரு ஆள் முன்னுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யப்படாங்கன்னு சொன்னால் மிச்சம் இருக்க எல்லாரும் அதுக்கு எதிராக செயல்படுவான். இது தமிழ்நாட்டில் இருக்கிற புத்தி. அதனால தான் தமிழன் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் செய்வான். தமிழன் வீரத்திலே எல்லாம் செய்வான். ஆனால் கடைசியில் போட்டு தள்ளிடுவாங்களா ஆரண்டு பார்த்தாங்க பின்புலம் தமிழன் தான். இன்றை பாருங்க, அதே காலப்பகுதிகளில் சில கோரிக்கைகளை முன் வச்சு சிங்கள அரசுகிட்ட போராடின அமைப்பு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து சுதந்திரமாகவும் நீதியாகவும் நியாயமாகவும் அவங்களோட நினைவேந்தலை செய்கிறாங்க. என்ன காரணம்? ஒற்றுமை என்ற விதை. இதில் 1008 பேருக்கு ஒரு கருத்து முரண்பாடு இருக்குன்னு சொன்னால் அவையில் பெரும்பான்மை அதுன்னு சொல்லி, எங்களுக்கான நீதியை நியாயத்தையும் கேட்கறதுக்கு பெரும்பான்மையெல்லாம் தேவையே இல்லை. வெல்ல முடியும். எங்களுடைய மாவீரர்களுக்கும் இவ்வாறு நாங்கள் எல்லாருடைய மல்லு கட்டி கொண்டு நினைவேந்த தேவை வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாவீர தினத்துக்காக கூட தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்றாக கைகோத்து அரசை சந்தித்து நாங்கள் இவ்வாறான முறையில் நாங்கள் இதை நீதியை நினைவேந்துகின்றோம். இந்த மாவீர தினத்தை இதுக்கான அணுகுமுறைகளை இவ்வாறு நாங்கள் கையாளணும் என்று சொல்லி ஒரு சரியான பேச்சுவார்த்தை நடத்தினா போதும். இது ஒருத்தன் போயிட்டு கதைக்க போனால் மிச்சம் 9 பேரும் இல்லை அவனை கதை கூட அவன் பெரிய ஆயிடுவான்னு சொல்லி போட்டு பின்பக்கத்தாகவே குத்தி விடுறது. அப்போ எப்படிடா நாங்கள் எப்போதான் நாங்கள் எங்களுக்கான ஒரு விடிவை தேட போகிறோம்? அதுக்கெல்லாம் இந்த ஒற்றுமை என்ற விதை தான் நிச்சயமாக எங்கள்கிட்ட வேணும். அதை நீங்கள் உணருங்க. முதல்ல நான் இவ்வளோ கதைச்சேன் தானே, வேணுமென்று சொன்னால் அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே கொமெண்ட்ஸையும் பார்த்துட்டு போங்க, என்னென்ன கொமெண்ட்ஸ் வருதுன்னு சொல்லி.